நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சின்சானில் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம காசுக்கு பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்க முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசுக்கு டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிண்டர்காலில் இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சார் யோசினாக்கா மேடம் மான்சக்கா மேடம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறாங்க. ஸோ நம்ம யோசினாக்கா மேடமாக கேட்பாங்க பசங்களாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க கேண்டி ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் கேட்பான் எப்பா மசா அங்கே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னா, ஆமாம்ப்பா நானே கேள்விப்பட்டேன் ஏதோ கோல்டன் டீத் வந்து இருக்காமே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோபி தான் கோல்டன் டீத்துன்னுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த குரொக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ல வந்து கோல்டன் கலரில் இருக்குமா. ஸோ வந்து யார் கிடைக்குது உண்மையிலே கோல்டன் டீத் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அங்கே தானே போகிறோம், ஒரு வழியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்மளும் எப்படியாவது ஒன்று வாங்கிடலாம்ப்பா அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு முடிவாக இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம போச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்டா இப்போ பல்லு வலி தான் வரும், அதெல்லாம் வேணாம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போச் சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு வழியாக அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வணக்கம் பசங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு உங்களை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் தான் நக்காஜிமா, இந்த ஃபேக்ட்ரியோட மேனேஜரு, என்ன நக்காஜிமாவே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் தான் சுஜிதா, இங்கே வந்து நான் டெபுட்டி ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நீங்கள் என்ன ஷார்ட்டாக ஒசுக்கின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். என்னது ஒனிமானா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் கலைப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம யோசனை கவனம்லாம் சிரிப்பாங்க. பசங்களாம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்சான்லாம் இந்த ஆடு விளம்பரம்லாம் பார்த்துட்டு நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான் எப்பா இங்கே ஏதோ பிஸ்கெட் ஐலாண்டு இருக்காமல் எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கேட்பான். அவங்கள பார்த்து அது பிஸ்கெட் ஐலாண்ட் இல்லை பிஸ்கெட் பில்டிங், அது நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் மோசம் ஒரு இமேஜினேஷன் போயிடுறாங்க. ஓ பில்டிங்கா, அப்போ ஃபுல்லாக இந்த சாக்லேட் ஃபுல்லாக ரெடியான ஒரு பில்டிங் இருக்கும் போல், ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் இப்போவே அப்படி சொல்லிட்டு இவங்களும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தா இதான்ப்பா அந்த பில்டிங்கு பிஸ்கெட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லவும் இதுதான் அந்த பில்டிங்கா, ஐயோ நான் கூட ஏதோ கனவெல்லாம் கண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சானுக்கும் மசாக்கும் மூஞ்ச மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜரை பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களாம் ஒழுங்காக இப்போ பாத்ரூம் வரவங்களாம் போயிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நடுவில்லாம் போகக்கூடாது, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே, ஸோ அதனால் இப்போ போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சின்சான் வந்து எப்பா இது முன்னாடியே சொன்னீங்க நல்லா இருங்க நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த புது பில்டிங்கில் ஏதோ ஒரு கதுக்குள்ளே போயிடறான். என்னப்பா இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னபோது எப்பா அது இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நீ அதுக்குள்ளே போகிற அப்படின்னு சொல்லிட்டு யோசினாக்க மேடம் மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம சின்சானுக்கு பதிலாக அவங்க இப்படி தான் கொஞ்சம் சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள வந்து என்ன ஒரு ட்ரெஸ் மாதிரி மாற்றிக்கிறாங்க, ஒரு ஒயிட் ட்ரெஸ் மாதிரி. நம்ம யோசினாக்கா மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் இது காற்றே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காமிச்சிட்டு இருப்பாரு, இதுதான்ப்பா இங்கே தான் ஒரு மிஷின், இது வழியாக தான் வரும் சாக்லேட்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி காட்டுவாங்க. நம்ம சின்சான் என்னப்பா இது இவ்வளோ காத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ளீனிங் மிஷின் மாதிரி காட்டுவாங்க. இதான் க்ளீனிங் மிஷின், உங்கள் மேலே எதனா டஸ்ட் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்லவும் நம்ம சின்சான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சின்சான் ஒன்னே அவன் கம்முன்னு இருப்பானா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசமா போட்டு நோண்டிட்டு இருப்பான். என்னப்பா கசமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பா தம்பி இதெல்லாம் இது மாதிரிலாம் விளாடக்கூடாது இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான்ப்பா சீக்ரெட் பேஸ், இதுக்குள்ளே தான் மெயினாக சாக்லேட்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா காட்டுவார். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டாக வருது, ஒரு ஷேப்பாக வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானால நோட்டீஸ் பண்ணாமல் அங்கே ஒரு அக்கா இருப்பாங்க. எப்பா யாருப்பா இந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட கேட்கவும் மேனேஜர் டென்ஷனாக வராங்க. எப்பா நீ படிக்க தான் வந்திருக்க, கற்றுக்க தான் வந்திருக்க, இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனாக வரும். உடனே யோசினாக்கா மேடமோ சாரி அப்படின்ட்டு நம்ம சின்சானுக்கு பதிலாக சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்லாம் வந்து ஒரு கவர் மூலியமா வந்துட்டு இதுதான் சாக்லேட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசாமா கேட்பான் இந்த கோல்டன் டீத்லாம் இருக்காமே அதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு அந்த மேனேஜர்கிட்ட கேட்கும். அந்த மேனேஜர் சாச்சா இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ண மாட்டோம்ப்பா, அதெல்லாம் வெறும் ரூமரு, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் சொல்லுவாங்க. என்னது ரூமரா, நான் கூட ஏதோ ஆசை கோல்டன் இது தங்கத்தோட போகலான்னு நினச்சேனே, என்னையா இப்படி பண்ணுறீங்க, உங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி நீங்களும் ஒரே கொளுத்திட்டு போயிடுங்கடா அப்படின்னு நம்ம சின்சன் சொல்லவும் அவன் இப்படி தான் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வழக்கம் போல் நம்ம யோசினாக்கா மேடமும் சாரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாப்பா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்கோபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரீட் மாதிரி வச்சுட்டு கூட பார்சலும் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. எப்பா வந்ததுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் போய் அனுப்பி வச்சிங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த மேனேஜர் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் வெறும் சாக்லேட் மட்டும் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க, சாக்லேட்லாம் லைட்டாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்வைஸ் கொடுக்கவும் நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் புலம்பிட்டே வரான். என்னடா அடி அந்த அக்கா ஒரு மூஞ்சே பார்க்கலையே நான் அப்படி சரியா அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே வரவும்
நம்ம மசம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு இந்த கோல்டன் டீத் மேலாம் ஆசை இல்லை, அவனுக்கு வேறு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு வருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. ஸோ இந்த 2 மேனேஜரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து பேசுவார், எப்பா என்னப்பா எல்லா எம்ப்ளாயிஸும் போயிட்டாங்க தானே அப்படின்ட்டு இன்னொருத்தரை பார்த்து கேட்கும். இன்னொரு மேனேஜரும் வந்து ஆமாம்மா எல்லாம் போயிட்டாங்க, நம்ம இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த சாக்கோபியில் அந்த crocodile இருக்குல்ல, அந்த பல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறாங்க. இதுதான்ப்பா நம்ம சீக்ரெட்டு, இது வந்து நம்ம தான் இந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், நம்ம உண்மையிலே கோல்டன்லாம் கொடுக்க போகிறதில்ல, இப்படிலாம் நம்ம ரூமர்ஸை கலெக்ட் பண்ணாதான் இந்த சாக்கோபீஸ்லாம் நல்லா சேல் ஆகுது அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா நைட் ஆனே ஒரு தில்லுமுள்ள வேலை பண்ணுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இவங்க பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ அதுதாங்க இந்த எபிசோடு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதாங்க ஸ்டார்ட் அப் பை.